நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பப்பி அந்த இடத்துல இருக்குது. அது குலைக்குது. நம்ம அதை பார்த்து பயப்படுறோம். பயப்படுறனால அது என்ன பண்ணும், மறுபடியும் அதிகமாக குலைக்கும், கடிக்கிற மாதிரி வரும், பாயிற மாதிரி வரும். ஒன்றும் நம்மள அதிகமாக பயம் கொடுத்தோம். அதே அந்த பப்பி குலைச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தெரியாதவன் நடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு தடவை குலைக்கும், 3வது தடவை என்ன பண்ணும், அமைதியாக உக்காந்துரும். ஏன்னா அதுக்கே தெரியும் இவங்க நம்ம ஆள் கிடையாது, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, வேற ஆளை பார்ப்போம்னு சொல்லிட்டு. அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில மனுஷங்க அப்படி இருப்பாங்க. நம்ம இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கப்படுத்த நினைப்பாங்க, கேவலப்படுத்த நினைப்பாங்க, காரி கூட துப்புவாங்க. அதெல்லாம் திரும்பி நம்ம செய்யணும், பழி வாங்கணும், கற்றணும்னு நினச்சா இன்னும் டபுள் மடங்கு செய்வாங்க. அதனால் இதெல்லாம் பப்பி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு, பாவையா நம்மளை விட கொஞ்சம் அறிவு கம்மி, பெரிய அளவுக்கு மனுஷங்க மாதிரி யோசிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னா மறுபடியும் அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்னடா அது இவ்வளோ பண்ணி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதனால உங்கள் வாழ்க்கையில் யாராவது ரொம்ப குலைச்சாங்கன்னா பேசாமல் போயிருங்க.